அனைவருக்கும் வணக்கம். ட்ரைபர்ட் சீசனோட தமிழ் வகுப்புல இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன இலக்கண பகுதி தான் பார்க்க போறோம். அதுதான் ஒரு பொருட்பன்மொழி. நிறைய டாபிக்ஸ் நியூவா ஆட் பண்ணதுல சிலபஸ்ல இது ஒரு புது டாபிக்கா கொடுத்திருந்தாங்க. இதுல என்ன மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க அப்படிங்கறத ஓல்டு கொஸ்டின் பேப்பர் வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன். முதல்ல ஒரு பொருட்பன்மொழினா என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். நம்மளுடைய தமிழ்ல சில சிறப்பான அம்சங்கள் ரொம்ப வெளிப்படையா தெரிகிறத உங்களால பார்க்க முடியும். அதாவது ஒரே வார்த்தை இருக்கும், அதற்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கும். நிறைய வார்த்தைகள் ஒரே ஒரு பொருளை குறிப்பதற்காக இருக்கும். இல்லைன்னா 2-3 வார்த்தைகளை ஒரே பொருளை சொல்வதற்காக நம்ம பயன்படுத்துவோம். இந்த மாதிரி நிறைய சிறப்பம்சங்கள் கூடிய மொழி தான் நம்மளுடைய மொழி. அதுல எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. ஒரு பொருள் தரும் சொல், இரு பொருள் தரும் சொல், பல பொருள் தரும் சொல், இல்ல பல சொற்கள் ஒரே அர்த்தத்தை தரக்கூடிய வார்த்தை, ஒரு பொருட்பன்மொழி, இப்படி நிறைய விஷயங்கள் உங்களோட சிலபஸ்ல ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு பொருட்பன்மொழி ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில சில வார்த்தைகளை பயன்படுத்துவோம். ஆங்கிலமும் தமிழும் கலந்து பயன்படுத்துவோம் இல்லையா? அப்படி பயன்படுத்தும் பொழுது சில நேரங்கள்ல ஆங்கிலத்துக்கும் தமிழுக்கும் அதே அர்த்தத்தை தரக்கூடிய வார்த்தையை ரெண்டையும் கண்டினியூவா வச்சு பேசுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிரவுண்ட்ல ஒருத்தன் வந்து பால் போடுறான் அப்படின்னா, இல்லை ஒருத்தன் அடிக்கிறான் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஏய் கேட்சப்பிடி 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 அப்படின்னு கத்துவாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க இல்லையா? கேட்ச் அப்படின்னாலே பிடி அப்படின்னு தான் அர்த்தம். அப்புறம் ஏன் நம்ம கேட்ச் பிடி கேட்சப்பிடி கேட்சப்பிடி அப்படின்னு சொல்றோம்? இது ஒரு பொருட்பன்மொழி. அதாவது ஒரே அர்த்தத்தை தரக்கூடிய 2 வார்த்தைகளை பக்கத்துல அடுக்கி பேசுறது தான் நம்ம ஒரு பொருட்பன்மொழின்னு சொல்றோம். இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சாப்பாட்டு மேசையில சாப்பிட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு சாப்பிடும் பொழுது ஏதோ ஒரு குழம்புலையோ ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுக்கு சால்ட் பத்தல, உப்பு பத்தல. அப்போ உங்களுக்கு உப்பு தேவைப்படுது அப்படின்னா நீங்க சடனா நீங்க என்னன்னு கேட்பீங்கன்னா, சால்ட் உப்பு எடை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? சாதாரணமா நம்ம சொல்லும் போதே சால்ட் உப்பு கொடுங்க அப்படின்னு நம்ம கடையில கேட்போம். சால்ட் அப்படின்ற வார்த்தைக்கு உப்பு அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஆனா நம்ம பயன்படுத்தும் பொழுது சால்ட் உப்பு அப்படின்னு சொல்றோம். உப்புனாலும் சால்ட்னாலும் சேம் மீனிங். ஆனா 2 வார்த்தைகளை நம்ம பக்கத்துல நம்மள அறியாம பயன்படுத்துவோம். இப்படி நிறைய வார்த்தைகள் இருக்கு. பட் ஆனா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஏதாவது பேசிட்டு இருக்கும்போது எனக்கு அது பிடிக்கும் தான், பட் ஆனா அது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த பட் ஆனா அப்படின்ற ஒரு இடத்தை நிறைய பேர், எல்லாருக்குமே பெரும்பாலும் நல்லா படித்தவர்கள் யாராக வேணுமானாலும் இருக்கட்டும், அந்த இடத்துல நம்ம என்னன்னா நம்மளோட இன்டென்ஷனலே இல்லாம நம்ம பட் ஆனா அப்படின்னு சொல்லுவோம். நல்லா இருக்கு பட் ஆனா இது இல்லை, நல்லா இருக்கு பட் ஆனா நான் இதை படிக்கல, இது எனக்கு பிடிச்சிருக்கு பட் ஆனா இது சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அந்த பட் அப்படிங்கிற வார்த்தையோட நிறுத்தாம ஆனா அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சேர்ப்போம். பட் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆனால் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஆனா ஏன் நம்ம பட் ஆனா அப்படின்னு சேர்க்கிறோம்? ரீசன் என்ன அப்படின்னா, சில வார்த்தைகள் நம்மளை அறியாம நம்ம 1-2 வார்த்தைகளை கலந்து பயன்படுத்துறோம். அது நடைமுறையிலையும் இருக்கு. இதுவே தமிழ்லேயே அந்த 2 வார்த்தைகளையும் நம்ம சேர்த்து பயன்படுத்தணும் அப்படின்னா அது ஒரு பொருட்பன்மொழி அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள வருது. சரிங்களா? நம்ம தினந்தோறும் பயன்படுத்துகிற நிறைய வார்த்தைகள் நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. எந்த மாதிரியான வார்த்தைகளை நீங்க இந்த மாதிரி 2 வார்த்தைகளை சேர்த்து ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் சேர்த்து பயன்படுத்துவோம் அப்படிங்கிறத. ஏன்னா எல்லாரும் அந்த விஷயத்தை பயன்படுத்துவோம். அதுதான் ஒரு பொருட்பன்மொழியும் கூட. ஓகேவா? ஒரே அர்த்தத்தை தரக்கூடிய 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வார்த்தைகளை பக்கத்திலேயே அடுக்கி பொருள் கொள்ளுவதை தான் நம்ம ஒரு பொருட்பன்மொழி அப்படின்னு சொல்றோம். ஒரே பொருளை தரக்கூடிய பல சொற்கள் பக்கத்துல உட்கார்ந்து வர்றதுதான் ஒரு பொருட்பன்மொழி. கிளியரா? இந்த ஒரு பொருட்பன்மொழி ஏன் பயன்படுத்துறோம்? ஒரு வார்த்தை சொன்னா போதும் இல்லையா? எதுக்கு 2 வார்த்தையை அந்த இடத்துல நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை ஸ்ட்ரெஸ் பண்ணி அழுத்தமாக சொல்லணும். நான் ரொம்ப ஆணித்தரமா அதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், அதோட சிறப்பை நான் ரொம்ப அதிகமாக சொல்ல விரும்புகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் அதோட அழுத்தத்தின் விளைவாக அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு சொல்லணுங்கிறதோட விளைவாக அந்த மாதிரி பயன்படுத்துவாங்க. சரிங்களா? ஸோ 2 வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது ஒரு அழுத்தம், ஒரு சிறப்பின் மிகுதியின் காரணமாக அதை பயன்படுத்துறாங்க. இப்படி பண்றது தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இலக்கண அடிப்படையில் இப்படி ஒரே அர்த்தத்தை தரக்கூடிய வார்த்தைகள் பக்கத்துல வர்றது தவறுதான். அது ஒரு வழுதான். ஆனாலும் பயன்பாட்டின் கருதியும் சிறப்பின் கருதியும் ஒரு சிறப்புக்காகத்தானே பயன்படுத்துறோம். அப்படி பயன்படுத்துறதுனால இந்த வழு அமைதியாக இலக்கண ஆசிரியர்கள் கொள்கிறார்கள். அதனால ஒரு பொருட்பன்மொழி ஒரு வழு அமைதி.
சரிங்களா? அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான். ஒரு பொருட்பன்மொழி நடைமுறையில இருக்கு. இலக்கண அடிப்படையில அது தவறுதான் அப்படின்னாலும், இலக்கண ஆசிரியர்கள் சிறப்பின் மிகுதி காரணமாக அதை ஒரு வழுவமைதியாக கொள்கிறார்கள். எனவே ஒரு பொருட்பன்மொழி ஒரு வழுவமைதி தான். இப்ப பார்க்கலாமா? ஒரு பொருட்பன்மொழினா என்ன? ஒரு பொருளை குறித்து பல சொற்கள் தொடர்ந்து வருவது. பல சொற்கள் கன்டினியூவா வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா, அத நம்ம ஒரு பொருட்பன்மொழி அப்படின்னு சொல்றோம். பெரும்பாலும் நீங்க பார்த்தீங்கன்னா பல சொற்கள் வராது. 2 சொற்கள் வரும். ஒண்ணுக்கும் மேற்பட்ட சொல் பக்கத்துல வரும். ஓகேவா? சிறப்பினை விளக்குவதற்காகத்தான் அந்த சொற்கள் அடுக்கி வருது. எதற்கு வரணும்? காரணம் என்ன? ஏன் 2 சொற்கள் பக்கத்துல வரணும் அப்படின்னா, ஒரு விஷயத்தின் சிறப்பினை வெளிக்காட்டுவதற்காகத்தான் பக்கத்துல அடுக்கி வருது. சரிங்களா? 2. 3வது, இது ஒரு வழுவமைதி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இலக்கண அடிப்படையில் ஒரே வார்த்தை பக்கத்துல வர்றது ஒரு வழு. பட் ஆனா அப்படின்னு சொல்றது தப்பு தான் இல்லையா? ஒண்ணு பட்டுன்னு சொல்லு, இல்ல ஆனான்னு சொல்லு. அது என்ன பட் ஆனா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? ஆனால் இலக்கண முறைப்படி அது தவறுதான்னாலும் நம்மளோட நடைமுறையில அதோட சிறப்பு மிகுதியின் காரணமாக இலக்கண ஆசிரியர்கள் அதை வழுவமைதியாக கொள்கிறார்கள். அதை ஏத்துக்கிறாங்க. அதனால ஒரு பொருட்பன்மொழி ஒரு வழுவமைதி, அது தவறில்லை அப்படின்னு சொல்றாங்க. தொல்காப்பியம் என்ன சொல்லுது? ஒரு பொருட்பன்மொழி சிறப்பினின் வழா, சிறப்பின் காரணமாக வருவதால் அது வழாதான், அது தப்பில்லதான் அப்படின்னு இலக்கணமும் சொல்கிறது. ஸோ இதுதான் ஒரு பொருட்பன்மொழி தொடர்பான விஷயம். இன்னொரு விஷயம் ஒரு பன்மொழி தொடர்பானது. இந்த ஒரு பொருட்பன்மொழிக்கு இன்னொரு பேர் இருக்கு, செல்ல பேர் இருக்கு. அது என்னன்னா மீ மிசை சொல். மீ மிசை சொல். மீ மிசை சொல் அப்படிங்கிறது இவங்களோட செல்ல பேர். ஏன்னா இந்த மீ மிசை அப்படிங்கிற வார்த்தையே ஒரு பொருட்பன்மொழி. சில பேருக்கு பல பொருட் ஒரு மொழியா, ஒரு பொருட்பன்மொழியா, ஓர் எழுத்து ஒரு மொழியா, இந்த இடங்கள்ல எல்லாம் கன்ஃபியூஷன் ஆகும் இல்லையா? அப்படி கன்ஃபியூஷன் ஆகாம இருக்கிறதுக்காக இவங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. இதை மீமிசை சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. மீமிசை சொல் அப்படின்னாலே அது ஒரு பொருட்பன்மொழியை குறிக்குது. ஓகேவா? ஸோ இதை நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். எடுத்துக்காட்டு நம்ம பார்க்கலாம். தமிழ்ல என்னென்ன மாதிரியான வார்த்தைகளை நம்ம அப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எடுத்துக்காட்டு நடுமையம். நடு அப்படின்னா என்ன? சென்டர்னு அர்த்தம் இல்லையா? நடுன்னா சென்டர், மையம், மத்தியம். மையம்னால என்ன அர்த்தம்? மத்தியம்னு அர்த்தம். மத்தியம்னா நடு, மத்திய அரசுன்னு சொல்றோம் இல்லையா? நடுவன் அரசு, மத்திய அப்படின்ற அர்த்தத்தை குறிக்கக்கூடியது. நடுனாலும் மத்தியதான், மையம்னாலும் மத்தியதான். ரெண்டுமே நடுப்பகுதியை தான் குறிக்குது. நடு மையத்துல வந்து உக்காந்துருக்கான் பாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் அவன் மையத்துல உக்காந்துருக்கான்னு சொல்லலாம், இல்ல நடுவுல வந்து உக்காந்துருக்கான்னு சொல்லலாம். ஆனா நடு மையத்துல வந்து உக்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் உட்கார்ந்துருக்கிற இடத்தை நீங்கள் ரொம்ப அழுத்தமாக பதிவு செய்கிறீர்கள். அப்படி பதிவு செய்கிற இடத்தை நீங்க பயன்படுத்துறதுதான் ஒரு பொருட்பன்மொழி. புரிகிறதா? ஒரு விஷயத்தோட சிறப்பை நீங்க வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. அந்த மையத்தை, அந்த இடத்தை நீங்க இந்த உலகத்திற்கு ரொம்ப அழுத்தமாக சொல்லணும் அப்படிங்கிற நேரத்துல நீங்க நடு மையம் அப்படின்னு சொல்றீங்க. நடு அப்படின்னாலும் மையம் அப்படின்னாலும் அது சாதாரணமாகத்தான் இருக்கும். நடு மையம் அப்படின்னு ரெண்டையும் சேர்க்கும் பொழுது அந்த சென்டரை நீங்க வந்து ரொம்ப சென்டர் பண்ணி காட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இந்த இடம் தான் நம்ம ஒரு பொருட்பன்மொழியாக இருக்கு. ஓகேவா? நடு மையத்துல அவன் வந்து உட்கார்ந்தான் அப்படின்னு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் அங்க இருக்கிறதுலே சென்டர்ல வந்து உட்கார்ந்தான் அப்படிங்கிற விஷயத்த இங்கே சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய ஒரு பொருட்பன்மொழி சொற்கள் நம்ம கிட்ட இருக்கு. அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஓங்கி உயர்ந்த மரம், இந்த வார்த்தையை எடுத்துக்கோங்க. மரம் எப்பவுமே உயர்ந்துதான் இருக்கும் இல்லையா? ஓங்கிய மரம் அப்படின்னாலே உயர்ந்த மரம் அப்படின்னு தான் அர்த்தம். இல்ல உயர்ந்த மரம் அப்படின்னா அதுவுமே ஒசரமா இருக்குன்னு தான் அர்த்தம். ஓங்கி உயர்ந்த அப்படின்னா என்னன்னா ரொம்ப உயரமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓங்கி உயர்ந்த அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப ரொம்ப ஹைட்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒரு உயரத்தை நீங்க ரொம்ப அதிகமா தீவிரமா சொல்லணும். ஹைபர் போல்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லணும் ஒரு விஷயத்தை அப்படிங்கும் பொழுது நீங்க ஒரு பொருட்பன்மொழியை பயன்படுத்தலாம். தமிழ்ல உயர்வு நவிர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை உயர்வாக நவிழுதல், உயர்வு நவிர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடங்கள்ல ஒரு பொருட்பன்மொழி பெரும்பாலும் பயன்படும். ஓகேவா? ஓங்கினாலும் உயர்ந்தனாலும் உயரமானங்கிற அர்த்தத்தை தான் குறிக்குது. ஆனாலும் பக்கத்துல வந்திருக்கு. அதனால இது ஒரு பொருட்பன்மொழி சொல். அதே மாதிரி இந்த புத்திமதி அப்படின்ற வார்த்தை இருக்கு இல்லையா? அட்வைஸ், இங்கிலீஷ்ல அட்வைஸ்ன்னு சொல்லுவோம். தமிழ்ல இவனுக்கு புத்தி சொல்லுன்னு சொன்னா ஓகே, புத்திமதி சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? புத்தினா அறிவுன்னு அர்த்தம், மதினாலும் அறிவுன்னு தான் அர்த்தம்.
ஸோ ரெண்டுமே அறிவு அறிவு. புத்தி சொல்லுங்கிறதுக்கும் புத்திமதி சொல்லுங்கிறதுக்கும் ஒரு அழுத்தம் இருக்கிறது. புத்தி சொல்லுனா சாதாரணமாக சொல்லு, அவனுக்கு அறிவு சொல்லு. புத்திமதி சொல்லு அப்படின்னு என்ன அர்த்தம்னா அவனுக்கு உரைக்கிற மாதிரி சொல்லு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ ரெண்டுக்குமான வித்தியாசம் அந்த ஒரு பொருட்பன்மொழி. ரொம்ப அழுத்தமாக நீங்கள் அந்த விஷயத்தை பதிவு பண்ண விரும்பும் பொழுது. குழிந்து ஆழ்ந்து, அந்த ஏழை சிறுமியின் கண்கள் குழிந்தாழ்ந்து கிடந்தன. அதுதான் காலம் காலத்துக்கும் உங்களுக்கு ஒரு பொருட்பன்மொழியில் கொடுக்குற எக்ஸாம்பிள் அது. குழிந்து ஆழ்ந்து, கண்ணுலாம் இருக்கும் இல்லையா, சில பேருக்குலாம் கண்ணு ரொம்ப உள்ளே போயிருக்கும், ரொம்ப குழிவாக இருந்துச்சு அப்படின்னா அதை சொல்லுவோம். குழிந்து ஆழ்ந்து அப்படின்னா என்னென்னா ரொம்ப ரொம்ப ஆழமாக இருக்குது, அப்படியே பள்ளத்துக்குள்ளே இருக்க மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தான் குழிந்து ஆழ்ந்து அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டுமே ஆழமான அப்படின்ற பொருள் தரக்கூடிய சொற்கள். அப்புறம் மீமிசை சொல், இது பேரே மீமிசை சொல். அப்போ மீமிசைன்றது கண்டிப்பாக ஒரு பொருட்பன்மொழி தான். மீனா மேலேன்னு அர்த்தம். மீனா மேலே, ஒரு எழுத்து ஒரு மொழி படிக்கும்போது நீங்கள் படிச்சிருப்பீங்க. மீ என்ற சொல்லின் பொருள் மேலே, வானம் அப்படின்னு அர்த்தம். மீனா மேலேன்னு அர்த்தம், வானம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. மிஸ்ஸைனா மேலேன்னு அர்த்தம். ஹைட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மிசைனா மேலே. அப்போ மிசைனா ரெண்டுமே மேலே, ரொம்ப மேலைக்கும் மேலே இருக்குது. மிசை ஞாயிறு எங்கே இருக்குது சூரியன் அப்படின்னா ரொம்ப மேலே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் மிசை ஞாயிறு, ரொம்ப உயரத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதுவும் ஒரு பொருட்பன்மொழி. இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை நம்ம வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கைகளில் பயன்படுத்துகிறோம். வாடி வதங்கி, காய்கறிலாம் எப்படி இருக்கு, வாடி வதங்கி இருக்கு. முகம் ஏன் இப்படி வாடி வதங்கி இருக்கு அப்படின்னு கேட்போம் இல்லையா. வாடி அப்படின்னா சோர்வா இருக்குன்னு அர்த்தம், வதங்கினா களைப்பா இருக்கு, ஒரு மாதிரி சோர்வா சோர்ந்து போயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ரெண்டுமே ஒரே அர்த்தத்தை தரக்கூடிய வார்த்தை தான். ஆனா ரொம்ப களைப்பா இருக்கு அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணும்போது ஏன் இப்படி வாடி வதங்கி போய் வர அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அந்த வாடி வதங்கி அப்படிங்கிற ரெண்டு வார்த்தையும் ஒரே அர்த்தத்தை தரக்கூடிய வார்த்தை தான். ஸோ அதுவும் ஒரு பொருட்பன்மொழி சொல். அப்புறம் ஈடு இணை, இவனுக்கு ஈடு இணை யாருமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஈடு அப்படின்னா சமம்னு அர்த்தம், ஈக்குவல். இணைனாலும் சமமானது, ஈக்குவல், நிகரானது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஈடு இணை ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம், சமமானது அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ ரெண்டு ஒரே வார்த்தையை நம்ம பக்கத்துல பயன்படுத்துறோம். இது ஒரு பொருட்பன்மொழி சொல். அப்புறம் நிவந்தோங்கு, நிவந்தோங்கு மலை. நிவந்து அப்படின்ற ஒரு தமிழ் வார்த்தை இருக்கு, அதுக்கு அர்த்தம் உயரம்னு அர்த்தம். சரிங்களா, நிவந்து அப்படின்னா உயர்ந்து, ஓங்கினாலும் உயர்ந்து. அப்ப நிவந்து ஓங்கி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப உயர்வானது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. அடுத்து புனிச்சிலங்கன்று, ரொம்ப முக்கியமான வார்த்தை, நம்ம நடைமுறையில இல்லை செயல்கள்ல உண்டு. புனிச்சிலங்கன்று, அதுல புனிறு அப்படின்ற வார்த்தைக்கு இளமை அப்படின்னு அர்த்தம், இப்பதான் பிறந்திருக்கு அப்படிங்கிற அர்த்தம் புனிறு. இளம் அப்படின்னாலும் இளமைன்னு அர்த்தம். ஸோ ரெண்டுமே இளம் கன்றுகளை குறிப்பதற்காக நம்ம பயன்படுத்துகிறோம். அதனால இது ஒரு பொருட்பன்மொழி சொல். ஓகே, பொனிச்சிலங்கன்று, அதில் புனிறு அப்படின்னாலும் இளமைன்னு அர்த்தம், இளம்னாலும் இளங்கன்று அப்படிங்கிறத தான் குறிக்கிறோம் இல்லையா. அதுக்கப்புறம் தனி ஒருவன், ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. தனி ஒருவன் நினைத்து விட்டால் இந்த உலகத்தில் தடைகள் இல்லை அப்படின்னு ஒரு பாட்டு கூட வரும் இல்லையா. தனி ஒருவன், தனினா தனித்து இருக்கக்கூடிய, தனிமையில் இருக்கக்கூடிய ஒன்று, ஒன்றுனாலும் ஒருமையத்தான் குறிக்கக்கூடியது. ஸோ தனினாலும் ஒரு நாளும் ஒன்று. தனியாக ஒரு வீடு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல, தனியாக இருக்குனால அது தனியாக தான் இருக்குது. ஒரு வீடுனா ஒன்றே ஒன்று இருக்குன்னு அர்த்தம். ஸோ ரெண்டுமே ஒரே அர்த்தத்தை தரக்கூடிய வார்த்தைகள் பக்கத்தில் இருக்குது. அப்போ தனி ஒரு இல்லை ஒரு தனி அப்படிங்கிற ரெண்டுமே ஒரு பொருட்பன்மொழி தான். பண் இசை, பண்ணா இசைதான், இசைனாலும் சங்கீதம் தான். ஸோ ரெண்டுமே ஒரே அர்த்தத்தை தரக்கூடிய வார்த்தைகள் பக்கத்தில். பன்னிசை பாடப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. கழிப்பெருங்காரிகை, இது ரொம்ப முக்கியமான வார்த்தை, திருக்குறள்ல இந்த வார்த்தை வரும், கழிப்பெருங்காரிகை. கழினாலும் மிகுதின்னு அர்த்தம், பெருனாலும் மிகுதின்னு அர்த்தம். ஸோ ரெண்டுமே ஒரே அர்த்தத்தை தரக்கூடிய வார்த்தைகள் பக்கத்தில். கழி பெருங்காரிகை அப்படின்ற ஒரு வார்த்தை. ஸோ அந்த கழி பெரு அப்படிங்கிற ரெண்டுக்குமே மிகுதி அப்படிங்கிற அர்த்தம் தான். இந்த இடத்துல கோவேந்தன், கோ என்ற சொல்லின் பொருள் அரசன், வேந்தன்னாலும் அரசன். கோவேந்தன் அப்படின்னா என்னன்னா அரசன், அரச இனத்தை சேர்ந்தவன் அப்படின்னு அர்த்தம். கோனா அரசன், வேந்தன்னாலும் அரசன் இல்லை மன்னன் அப்படி சொல்லலாம். ரெண்டு வார்த்தைகள் பக்கத்தில் இருக்கு இல்லையா. ஸோ இதுவும் ஒரு பொருட்பன்மொழிக்கு எக்ஸாம்பிள் தான். இப்போ நம்ம ஓல்டு கொஷின் பேப்பர் பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் ஒரு பொருட்பன்மொழியில் இருக்குது. நீங்கள் வள்ளுவருடைய திருக்குறள்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் நிறைய ஒரு பொருட்பன்மொழி பயன்படுத்தியிருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள், ஒழுக்கமுடைமையில் ஒரு குறள் வரும், பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை அப்படின்னு ஒரு குறள் இருக்கு இல்லையா.
பரிந்து ஓம்பி காக்க, அந்த வார்த்தையில ஓம்புதல் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும், காக்க அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும். பரிந்து ஓம்பி காக்க, அந்த குறள் போய் பாருங்க. ஓம்புதல் என்ற சொல்லின் பொருள் காத்தல், பாதுகாத்தல். காக்க என்ற சொல்லின் பொருளும் பாதுகாத்தல் தான். ஸோ ரெண்டுமே காக்கணும், ஒழுக்கத்தை ரொம்ப காக்கணும் அப்படிங்கும் பொழுது அதோட அழுத்தத்தை சொல்ல விரும்பிய வள்ளுவர் பரிந்து ஓம்பி காக்க அப்படின்ற 2 வார்த்தைகளை பக்கத்து பக்கத்திலேயே அடுக்கி இருப்பார். இது ஒரு பொருட் பன்மொழிக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் லிட்ரேச்சர்ல நிறைய இருக்கு. நீங்க இலக்கியங்கள் நிறைய புத்தகங்களை படிக்கும் பொழுது பக்கத்து பக்கத்திலேயே இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் வருவதையும் நீங்க பார்க்க முடியும். சரிங்களா? இப்போ ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ல இதே மாதிரி ஒரு பொருட் பன்மொழி தொடர்பா எங்கெங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதில் ஒரு 2-3 கொஸ்டின் நம்ம சாம்பிள் பார்ப்போம். அப்போதான் உங்களுக்கு இதில் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா வரும் இல்லையா? பார்க்கலாமா? ஒரு பொருட் பன்மொழிக்கு சான்று அல்லாதது எது? ஒரு பொருட் பன்மொழிக்கு சில சான்றுகள் இருக்கு, எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. அதுல எது ஒரு பொருட் பன்மொழிக்கு சான்று இல்லாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின்ல சில நேரம் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, படிக்கும் பொழுது இந்த அல்லாதது, இல்லாதது, எது வராது, அல்லாத ஒன்றை தேர்ந்தெடு, அந்த மாதிரியான இடங்கள்ல நம்ம தவறு இழைச்சிடுவோம். டக்குன்னு பார்த்துட்டு ஒரு பொருட் பன்மொழியா, இந்த நடுமையம் இல்லை ஏதோ உங்களுக்கு டக்குன்னு கண்ணுக்கு தெரியுதோ அதுவே டக்குன்னு அடிச்சிருவோம். அப்படி பண்ணக்கூடாது. கேள்வியை படிக்கும் பொழுது ரொம்ப நிதானமாக படிக்கணும். அல்லாதது இருக்கா, இல்லாதது இருக்கா, தவறான இணை இருக்கா, சரியான இணை இருக்கா அப்படிங்கிற இடங்கள்ல நீங்கள் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். இந்த கேள்வியும் அப்படிப்பட்டது தான். ஒரு பொருட் பன்மொழிக்கு சான்று அல்லாதது எது? எது ஒரு பொருட் பன்மொழியோட சான்று இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. உயர்ந்து ஓங்கி, வார்த்தையை எடுக்கணும், அந்த 2 வார்த்தையும் பிரிக்கணும். ஃபர்ஸ்ட் வார்த்தை உயர்ந்து, 2வது வார்த்தை ஓங்கி. உயர்ந்துனாலும் உயரமான அர்த்தம், ஓங்கினாலும் உயரமான அர்த்தம். ஸோ ரெண்டுமே ஒரே பொருளை தரக்கூடிய 2 வார்த்தைகள். அப்போ அது ஒரு பொருட் பன்மொழி தான். அடுத்து நடுமையம், அடுத்த வார்த்தை எடுங்க, பிரிங்க. நடு அப்படின்னா சென்டர், மத்தியம் இல்லையா? மையம் அப்படின்னாலும் மத்திய பகுதி. ஸோ ரெண்டுமே ஒரே அர்த்தத்தை தரக்கூடிய வார்த்தை. இதுவும் ஒரு பொருட் பன்மொழி தான். அடுத்த வார்த்தை மீமிசை ஞாயிறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மீமிசை அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தாலே அது ஒரு பொருட் பன்மொழின்னு உங்களுக்கு தெரியணும். ஏன்னா மீமிசை சொல் அப்படிங்கிறத அந்த ஒரு பொருட் பன்மொழிக்கு இன்னொரு பெயர் அப்படிங்கிறதுனால இந்த மீ அப்படின்னா உயரமானதுன்னு அர்த்தம், மிசைனாலும் உயரமானது. இது எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்காங்க. ஞாயிறு உயரமானது அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுவும் ஒரு பொருட் பன்மொழி தான். அப்போ இதுதான் இல்லைன்னு நீங்கள் எலிமினேட் பண்ணுவீங்க. இருந்தாலும் இந்த வார்த்தையை பாருங்க. மாடு, மனை அப்படின்ற 2 வார்த்தை கொடுத்துருக்காங்க. மாடு என்பதற்கே 2 அர்த்தம் இருக்கு. ஒன்று விலங்கு, இன்னொன்று செல்வம். இந்த இடத்துல அவங்க செல்வத்தை தான் குறிக்கிறாங்க. மாடு, மனை. மாடுனா செல்வம், மனைனா செல்வம் அல்ல, வீடு, அந்த இடம் இல்லையா? ஸோ ரெண்டுமே வேறு வேறு வார்த்தைகள். மாடு, மனை, வீடு, தோப்பு, துறவு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி வரிசை இணை சொற்களாக இந்த இடத்துல வந்திருக்கு. இது ஒரு பொருட் பன்மொழி அல்ல, ஒரே வார்த்தையை தரக்கூடிய பொருள் அல்ல. அதனால இந்த இடத்த நீங்கள் எலிமினேட் பண்ணிட்டு இதுதான் ஆன்சர் அப்படின்னு சூஸ் பண்ணணும். ஸோ சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும். அடுத்த கேள்வி பார்க்கலாமா? அடிக்கோடிட்ட சொற்களுக்கு இலக்கண குறிப்பு தருக. இப்படியும் கொஸ்டின் கேட்பாங்க. இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னும் ஒரு பொருட் பன்மொழி கேட்பாங்க. சரிங்களா? டைரக்டா ஒரு பொருட் பன்மொழின்னு கொடுக்கலனாலும் இலக்கண குறிப்பு கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். இது ஒரு வகையான எக்ஸாம்பிள். அந்த ஏழை குழந்தையின் கண்கள் குழிந்தாழ்ந்து காணப்படுகிறது. இதுல அடிக்கோடிட்ட சொல் இந்த குழிந்து ஆழ்ந்து, இது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெயரெச்சமா, முற்றெச்சமா, வினையெச்சமா, ஒரு பொருட் பன்மொழியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த வார்த்தையை எடுங்க. குழிந்து ஆழ்ந்து பிரிச்சு பாருங்க. குழிந்துனாலும் ஆழமான, ஆழ்ந்துனாலும் ஆழமான. ஒரே அர்த்தத்தை தரக்கூடிய 2 வார்த்தை பக்கத்துல இருக்கு. அதனால இது ஒரு பொருட் பன்மொழி அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நீங்க வரணும். இது பெயரெச்சமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா பெயரெச்சம் கிடையாது. காரணம் இது ஆ அப்படிங்கிற விகுதியில முடியல, இங்க பெயரை கொண்டு அது முடியல. இது முற்றெச்சமா அப்படின்னு கேட்டா இல்லை. ஏன்னா ஒரு வினை முற்றையும் வினையெச்சத்தையும் அது கொண்டிருக்கவில்லை. வினையெச்சமா அப்படின்னு கேட்டா வினையெச்சமும் கிடையாது. ஏன்னா ஒரு வெர்பை கொண்டு அது முடியல, அதனால அது வினையெச்சமும் இல்லை. ஸோ ஒரு பொருட் பன்மொழி தான் ஆன்சர். அடுத்த கேள்வி, ஒரு பொருட் பன்மொழி இல்லாத சொல் எது?
திரும்பவும் அதே மாதிரியான ஒரு கொஸ்டின். வல் விரைந்து, இந்த வார்த்தை நம்ம பார்க்கல இல்லையா, ஆனா இதுல எக்ஸாம்பிள் இருக்கு. வல் அப்படின்னாலே விரைவு அப்படின்னு அர்த்தம். உடனே வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சட்டுன்னு வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வல். வல் விரைந்து, விரைந்துனாலும் சீக்கிரம் அப்படின்னு அர்த்தம். வல்னாலும் சீக்கிரம்னு அர்த்தம், விரைந்துனாலும் சீக்கிரம்னு அர்த்தம். ஸோ சீக்கிரம் சீக்கிரம் அப்படிங்கிற வார்த்தைகள் பக்கத்து பக்கத்துல இருக்கு. இது ஒரு பொருட்பன்மொழி சொல். அடுத்து நடுமையம், இப்பதான் நம்ம பார்த்தோம். அப்ப இதுவும் ஒரு பொருட்பன்மொழி தான். மீமிசை, இதுவும் ஒரு பொருட்பன்மொழி தான் நம்ம பார்த்தது. இந்த வல் விரைந்து மட்டும்தான் நம்ம பார்க்கல. வல்னா விரைவுன்னு அர்த்தம். ஒல் விரைந்துனாலும், ஒல் அப்படின்ற வார்த்தைக்கும் விரைவுன்னு தான் அர்த்தம். ஒல் விரைந்து இல்ல வல் விரைந்து, ரெண்டுக்குமே விரைவானது அப்படிங்கிறதா அர்த்தம். ஸோ அதற்கு சரியான பதில் அதுதான். பரிசு பாராட்டு, இது ரெண்டுமே பக்கத்து பக்கத்துல இருக்க மாதிரி தெரியும், ஒரே அர்த்தத்தை தரக்கூடியதா நீங்க நினைக்கலாம். பரிசு அப்படின்றது கொடுக்கப்படுவது, ஏதோ ஒரு விஷயம். பாராட்டு அப்படின்றது வாயால சொல்லப்படுறது. ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு இல்லையா. பரிசும் பாராட்டும் கொடுத்தார்கள், பரிசும் பாராட்டும் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டுமே வேற வேற பொருட்கள், வேற வேற அர்த்தத்தை தரக்கூடிய பொருட்கள். சரிங்களா. அதனால இது ஒரு பொருட்பன்மொழி அல்ல. ஆனா நீங்க நல்லா கவனிக்கும் போது இதுதான் ஆன்சர் மாதிரி நமக்கு தெரியும். பரிசும் பாராட்டும் ஒண்ணுதானே, பரிசு பாராட்டு ஆமா ரெண்டுமே ஒண்ணா தானே கொடுப்பாங்க அப்படின்னு தோணும். கொஞ்சம் யோசிக்கணும் அந்த இடத்துல. ஓகேவா. பரிசு கொடுக்கறது, பாராட்டு வாயால சொல்றது. ஓகேவா. ரெண்டும் வேற வேற விஷயங்கள், வேற வேற அர்த்தத்தை தரக்கூடிய வார்த்தைகள். அப்போ அதுதான் ஒரு பொருட்பன்மொழி அல்லாதது. இப்படி உங்களுக்கு ட்ரிக்கியா கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் கொஸ்டின் கொடுப்பாங்க. அதுல எது நீங்க ஒரு பொருட்பன்மொழி அல்லாத சொல் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க தெரியணும். மேக்சிமம் எது ஒரு பொருட்பன்மொழி அப்படின்னு கேட்கறத விட எது ஒரு பொருட்பன்மொழி இல்லை அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் தான் உங்களுக்கு கொஸ்டின்ல இருக்கும். ஸோ எல்லா ஆப்ஷனையும் அனலைஸ் பண்ணி அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் பொறுமையா நிதானமா எல்லா வார்த்தைகளையும் படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆன்சர் பண்ணிடலாம். இந்த வகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்த வகுப்புல சந்திக்கலாம். நன்றி.